முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. என்னமா பேசிட்டு இருக்க நீ? பண விஷயத்துல குழப்பம் பண்ணது நீங்க ரெண்டு பேரும். எதுக்கு இப்ப சந்தோஷம் திட்டிட்டு இருக்க? முதல்ல நம்ம மேல என்ன தப்பு இருக்குன்றத பார்க்கணும். பாரு, அந்த ஆளு வராருன உடனே இவனும் பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டான். அந்த ஆளு காத்து இவனுக்கு அடிக்குது போல இருக்கு. எல்லாம் என் நேரம், என்ன பண்றது? அத்தை, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்க உடம்புக்கு ஆகாது. கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். நீ பேசுவமா? ஏன் பேச மாட்ட? வாயால பேசுறதுக்கு வட்டியா முதலா? இந்த வீட்ல என் புள்ளைக்கு ஏதாவது பணத்துக்கு கஷ்டம்னா மாமா மச்சான்னு யார்கிட்ட போய் நிக்க முடியுமா? அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இருக்கிற இடத்துலயா நான் போய் சம்மந்தம் பண்ணிருக்கேன்? ஏன் சம்மந்தி வீடுதான் வாயால பந்தல் போட்டு வெறுங்கையால முழம் போடுற தரகர் வீடாச்சே. போதும், எடுத்துக்கணும். நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு பழைய தூக்கி மத்தவங்க மேல போடாதீங்க. என் மாமனார் வீடு இப்படிதான், இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? வெட்டித்தனமா பேசி எல்லா இடத்துலயும் கெட்ட பேர் தான். எல்லாம் உன்னால் தாமா. முதல்ல இந்த பணத்தை மாணிக்கண்ணன் கிட்ட கொடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாதுல்ல. இப்ப பாரு, என்னவோ நான் தான் பெரிய துரோகி மாதிரி என்னெல்லாம் நினைக்கிறான்னு. என்னடி கடைசியில எல்லாத்துக்கும் நான் தான் கெட்டவளா போயிட்டானா? ஏண்டி, நீதான் பெருசா காலேஜுக்கெல்லாம் போய் படிச்சவளாச்சே. உன் புத்தி எங்கடி போச்சு? நான் சொல்ல சொல்ல என்னவோ தலையாடிக்கிட்டே இருந்த. சரி, அதை விடு. உங்க அண்ணன் லாரி வாங்கறதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னப்போ நான் அவனுக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னேன்ல. அப்ப நீ என்னடி சொன்ன? வேண்டாமா, கொடுக்க வேண்டாம் நீ தானடி சொன்ன. ஒட்டு மொத்தமா என்ன கெட்டவளாக்குறீங்களா? எங்கேயாவது நடக்குமாமா இந்த அநியாயம்? பெத்த தாயை பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிறது இந்த வீட்டுலதாமா. அடி பாவி, பாத்தியாடா செல்வம்? உன் தங்கச்சி பேசுற பேச்ச பாத்தியா? பெத்த தாயை பார்த்து என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? அவ இதுக்குதான் இவளை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனா? போதும். எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் அழுது புலம்பி டிராமா போடுறீங்க, நடிக்கிறீங்க? உங்க பேச்செல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. பார்த்து சேர் வழுக்க போகுது. தினம் காலையில் எழுந்திரிச்சு குழு குழுன்னு அந்த மரத்துல இருந்து அந்த கோடி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்பேன். சிலி சிலின்னு காத்து காலை வேலை உடம்புல பட்டா அப்படியே மெய் மறந்து போயிடும். அப்படியே கொஞ்ச நேரம் காலார நடந்து விட்டு அந்த ஆள கோயில் இருக்குது, அங்க போய் உக்காந்து கொஞ்ச நேரம் அப்படி தியானம் பண்ணிட்டு வருவேன். வாங்க, நீங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க இல்ல, எல்லா இடமும் சுத்தி காட்டுறேன். பிடிச்சா நீங்க இங்கேயே தங்கிடுவீங்க. மெட்ராஸ்ல ஏது உங்களுக்கு இந்த சோகமெல்லாம்? அதனாலதான் நான் மெட்ராஸ் வந்து என்ன வேலையை முடிச்சோமா வந்தமான்னு ஓடியாந்துருவேன். என்ன ரொம்ப கலப்பா இருக்குதுங்களா? அப்படி உட்காருங்க கொஞ்சம். சம்பந்தி, உங்க ஊரு ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா சம்பந்தி, இந்த பசுமையான வயலு, இந்த கிராமத்து சூழ்நிலை எல்லாம் உடம்போட ஊறி போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு. குளிர்ச்சியான இடம், சுத்தமான காத்து, அமைதியான ஊரு. ஆமா சம்பந்தி, ஒரு மனுஷனோட உடம்பு மனசு இதோட ஆரோக்கியம் நம்ம திங்கிற சோறு முழுங்குற மாத்திரை இதெல்லாம் இல்ல, நம்ம சுவாசிக்கிற காத்து குடிக்கிற தண்ணி இதெல்லாம் பொறுத்து இருக்குது. நீங்க கொடுத்து வச்ச ஒரு சம்பந்தி. எனக்கு கடைசி காலம் மெட்ராஸ்னு ஆகி போச்சு. மனசு சோர்ந்து வந்தா அமைதியா போய் உட்கார்றதுக்கு இப்படி ஒரு இடம் எனக்கு இல்லை. அதை விடுங்க. எப்ப என் மனசுல என்ன பாரம் இருந்தாலும் வெறுமை ஏற்பட்டாலும் என்னோட பாரத்தை பகிர்ந்துக்கிற சுமையா என் மீனாட்சி இருந்தா மனசுக்கு ஒத்தனம் கொடுக்கிற மாதிரி பேசுவா. எல்லா வேதனையும் வடிஞ்சு போய் மனசுக்கு ரொம்ப தெம்பு வந்துடும். ஆனா இனி நான் யாருக்கிட்ட சொல்லி ஆத்திக்க முடியும்? எனக்கு புரியுது சம்பந்தி. திடுதுப்பு அவ என்னை விட்டுட்டு போன பிறகுதான் அவளோட அருமை முழுசா புரியுது. அவ இல்லாத வெறுமை பளிச்சுன்னு தெரியுது.
புருஷன் பொண்டாட்டினா எப்படி இருக்கணும்னு தாம்பத்தியத்தோட அர்த்தத்தை எனக்கு புரிய வச்சவாவதான். ஆனா அவ ஒரு நாள் கூட என்னால தாண்டா நீ இப்படி இருக்குன்னு அவ எனக்கு சொல்லி காமிச்சதே இல்லை. எனக்கும் புரியல. இப்ப புரியுது சம்பந்தி. மீனாட்சிங்கிற ஒரு ஜீவன் இல்லாத இந்த ஜெயமணி ஒண்ணு இல்லை சம்பந்தி, வெறும் கூடுன்னு இப்ப புரியுது. அதை வச்சுதான் சம்பந்தி இத்தனை நாள் நான் தெம்பா நடமாடிக்கிட்டு இருந்தேன். சூரியனோட வெளிச்சத்தை வாங்கிக்கிட்டு இது ஏன் வெளிச்சம்னு நிலா சொல்ற மாதிரி இவன் அந்த சூரியனே இல்லாம போச்சு. ஒரே இருட்டு, வெளிச்சமே இல்லாம போச்சு சம்பந்தி. என்ன சம்பந்தி அமைதியா இருக்கீங்க? என் மனசுல நிறைய ஓடிட்டு இருக்கு சம்பந்தி. உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. உலகத்தில் நிறைய ஆம்பளைகளுக்கு பெண்களோட அருமையே தெரியல. நான் தான் எல்லாரும் முறுக்கிட்டு அலையறாங்க. ஆனா நிஜம் அது இல்ல. பெண்கள் தான் சக்தி. அந்த தெம்பல தான், அவங்களோட தயவுல தான் ஆண்களோட வண்டியே ஓடிக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் ஆம்பளைகளுக்கு அவங்க பெண்டாட்டி உயிரோடு இருக்கும் போது இந்த உண்மை புரியறது இல்ல. ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க உங்க மனைவிய அவங்க வாழ்நாள்லயே அளவுக்கு அதிகமா நேசிச்சிருக்கீங்க, மதிச்சிருக்கீங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் சம்பந்தி. ஆனா இப்போ அவ கூட சேர்ந்து என் ஆவியும் போயிட்ட மாதிரி இருக்கு சம்பந்தி. அவ கூடவே சேர்ந்து செத்து போயிடணும் தோணிக்கிட்டே இருக்கு சம்பந்தி. சம்பந்தி, நான் ஏற்கனவே உங்க வீட்டுல வச்சு சொன்னது ஞாபகம் இருக்குதா? எல்லாரும் ஒரு நாள் போக வேண்டியதுதான். யாருக்கு அப்புறம் யார் போகணுங்கிற வரிசையில தான் பிரச்சனை. நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு முன்னால போய் சேர்ந்துடுறாங்க பாருங்க, அதுதாங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய துக்கம். அதத்தான் நீங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா ஏறக்குறைய 18 வருஷமா இந்த வேதனையை நான் நிறையவே அனுபவிக்கிறேன் சம்பந்தி. அப்பதான் பவானி பிறந்து கை குழந்தை. நண்டும் சிண்டுமா பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு மத்த 4 பெண் குழந்தைகளும் சிரிச்சு குப்பாலம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்து நானும் என் மனைவியும் ரொம்ப பூரிச்சு போய் சந்தோஷப்பட்டோம். ஆனா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க தான் 5வது பொண்ணா பிறந்துருச்ச, என்ன பண்ண போறீங்கன்னு பீதியை கிளப்பி விட்டாங்க. எனக்கே ஒரு நிமிஷம் மனசு சஞ்சலப்பட்டு, என்னம்மா இப்படி சொல்றாங்களேன்னு கேட்டேன். ஏங்க கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன்ல, உங்களுக்கு என்ன கவலை? அந்த தம்பு ரொம்ப நாளைக்கு நினைக்கலைங்க. திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு தெரியல. என்ன ஒத்தலை நெருக்கத்தை எனக்கு வச்சுட்டு போய் செத்துட்டான். 5 குழந்தைங்க சம்பந்தி, 5 சின்ன சிறு பெண் குழந்தைங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அனாத மாதிரி நின்ன. ஒரே நாள்ல என் வாழ்க்கைக்கு எந்த அர்த்தம் இல்லாம சூன்யமா போயிடுச்சு சம்பந்தி. கிறுக்க மாதிரி நின்ன. ஐயோ, அந்த நிலைமை எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. நல்லதங்க கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் 5 பெண்களை வச்சுட்டு பரிதவிச்சுட்டு நின்னப்போ ஒரு ஆம்பளை நல்லதங்க மாதிரி ஆயிட்டேன். எந்த பொண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி
துக்கத்துக்கு வந்த அத்தனை பேர் அவளை சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி 5 பொண்ணுலையும் பரிதவிக்க வச்சுட்டு போயிட்டால படுபாவின்னு எனக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சுக்கிட்டு அவன் மேல குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னால தாங்க முடியல, கத்தி தீர்த்துட்டேன். என் சம்சாரத்துக்கு தெரியாதா? எங்களெல்லாம் வேணும்னா தவிக்க விட்டுட்டா போயிருப்பா. அவ பாவம் சாகர கடைசி நொடி வரைக்கும் ஐயோ இப்படி ஒரு தனியா விட்டு போறமே, அதுவும் நண்டு சிண்டுமா இப்படி 5 பொண்ணுகளை நிர்கத்தைய விட்டுட்டு போறமே துடி துடிச்சு தான் செத்து போயிருப்பா. அந்த ஆத்மாவோட வேதனை என்னால உணர முடிஞ்சது. அதனாலதான் எனக்கு அத்தனை கோபம் வந்துச்சு. அவளை நினைச்சு நினைச்சு அழுது புரண்டு புரண்டு அழுது. இதே இடத்த சம்பந்தி அது சோகத்தை அடக்க முடியாம கதறி கதறி அழுது. இப்ப இங்க வயலா இருக்கிற இடத்துல வாழைக்கடை நட்டுந்தாங்க. இங்க வந்து நெஞ்சு கூட உணர்ற வரை கதறி கதறி எழுதிய கதறி கதறி எழுது. விரக்தியில திரும்பி பார்த்து கேணி நிறைய தண்ணி அந்த நல்ல தங்காளுக்கு வந்த அதே விபரீத புத்தி எனக்கு வந்துச்சு சம்பந்தி. சம்சாரம் இல்லாம நாம தவிக்கிறத விட நாம போட போறது 5 பொண்ணுகளும் தனியா தவிக்கிறத விட 5 கட்டி தூக்கி கிணத்துல போட்டு கூடவே நாமளும் விழுந்து செத்து போயிடலாம் நினைச்சேன். அந்த முடிவோட நேரம் வீட்டுக்கு போய் குளத்தை அள்ளலாம் நினைச்சப்ப எங்க இருந்துதான் வந்துச்சோ எப்படித்தான் வந்துச்சோ திடீர்னு அடமழை சம்பந்தி 5 நிமிஷம் விடாம சோடு வந்துச்சு. ஆகாயத்திலிருந்து விழுற மழையை கண்ணு கூட்டாம பார்த்துக்கிட்டே இருந்தேன். விழுந்த அத்தனை மழையை என் மேல விழுந்து ஓடிச்சு. அது மழையில சம்பந்தி என் சம்சாரம் விட்ட கண்ணீர். அந்த மழை தண்ணியில எதுக்கு நின்ன வாழைக்கண்ணெல்லாம் தொடச்சு விட்ட குழந்தைங்க மாதிரி பளிச்சுன்னு மின்னிச்சு. மழை நின்னுச்சு. அந்த வாழைக்கண்களை நான் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த வாழைக்கண்ணுங்க என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அடே என்ன காரியம் செய்யறதுக்கு இருந்தடா, எங்களை மாதிரியே அந்த 5 பொண்ணு குறுத்துக்க தரடா. இந்த மாதிரியே பளபளன்னு குளிப்பாட்டி நிக்க வைக்கிறத விட்டுட்டு பிடுங்கி எறியறதுக்கு இருந்து முட்டாள்னு கேட்கிற மாதிரி இருந்துச்சு. சொரையர்னு ஊதிச்சு. அந்த மழை எனக்கு சொன்னது என் பொண்டாட்டியை இறங்கி வந்து எனக்கு கூட இருந்து தைரியம் சொல்ற மாதிரி இருந்துச்சு. அந்த நிமிஷத்தோட அந்த எண்ணமும் போயிருச்சு, மனசுல இருந்த விரக்தியும் போயிருச்சு. எங்க இருந்தோ புது தம்பு வந்துருச்சு. நேர வீட்டுக்கு போய் குழந்தை பவானிய மடியில போட்டுட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தா அந்த மத்த 4 பொண்ணுகளும் கலகலன்னு சிரிச்சுட்டு ஓடி வந்து என்கிட்ட என் கழுத்தை கட்டிட்டு விளையாடிச்சு பாருங்க. அந்த சிரிப்பு தான் சம்பந்தி. அந்த சிரிப்பு தான் இன்னி வரைக்கும் என்னை காப்பாத்தி கரை சேர்த்து வந்திருக்கு. இன்னைக்கு அத்தனை சோதனைகளையும் கடந்து நான் தைரியமா நடமாடிட்டு இருக்கேன்னா காரணம் என் குழந்தைங்க முகத்துல பாக்குறேனே அந்த சிரிப்பு தான். சம்பந்தி என்ன அறியாமே நான் என்ன நிலைமை பேசிவிட்டேன். இத்தனை வருஷமா எனக்கு இந்த கதையெல்லாம் நினைவுக்கே வந்ததில்ல. என்னமோ இந்த இடத்தோட விசேஷமா வேற என்ன காரணமோ தெரியல உங்ககிட்ட இதை சொல்ல வச்சிருச்சு. சம்பந்தி இதை பாருங்க, எல்லார் வாழ்க்கையிலும் இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை மட்டுமே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருந்தா மேற்கொண்டு எதுவுமே நடக்காது. நான் சொல்றது கேளுங்க சம்பந்தி. நடந்து போச்சு, இனி ஆக வேண்டியது கவனிப்போம். என் சம்சாரம் என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆனா சும்மா விட்டுட்டு போலியே, என்ன நம்பி 5 பெண் பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கிறா. அந்த கடமையை நான் நிறைவேற்றுறேன்ல. அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையோட அர்த்தம், நானும் ஒரு மனுஷனா வாழறதுக்கு உண்டான நியாயம் எல்லாமே என் பொண்கள் தானே எனக்கு புரிஞ்சுது. இதே மாதிரி உங்க மனையும் உங்களுக்கு சில கடமைகள்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. உங்க மக, உங்க மருமக, பிறக்க போற பேர குழந்தை, இவங்கெல்லாம் நீங்க தானே பாத்துக்கணும். பிறக்க போறவங்க பேர குழந்தை யாருன்னு நினைக்கிறீங்க? உங்க மனைவி மீனாட்சி தான். அத ஞாபகம் வச்சுக்குங்க.
ஏதோ கோயில் குளம் போறதா சொன்னீங்க, போலாம், தாராளமா போலாம். உங்களுக்கு கடமைன்னு ஏதும் இல்லைன்னா போலாம். ரவி தம்பியை நினைச்சு பாருங்க, இப்பதான் பாவம் அம்மாவை இழந்திருக்கிறார். நீங்க அவர் தனியா விட்டுட்டு கோயில் பக்கம் போயிட்டீங்கன்னா அப்பாவை இழந்தவராயிட மாட்டார். சம்பந்தி, எனக்கு பேச்சே வரல சம்பந்தி. எல்லா மனுஷனும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தன்னோட துக்கம்தான் பெருசுன்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமா யோசிச்சிருக்கேன். அப்படி இல்ல சம்பந்தி, துக்கத்தில் இருக்கும்போது நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படித்தான். நீங்க இவ்வளவு அரும்பாடுபட்டு வளர்த்த பொண்ணுங்கள்ல ஒண்ணுதான் லீலா. அதை தவிக்க விட்டுட்டு நான் எங்கேயோ போகணும்னு நினைச்சேனே, எவ்வளவு பெரிய மடத்தனம். மகன், மருமக, வரப்போற வாரிசுன்னு மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கையை அர்த்தம் பண்ணிக்க இத்தனை இருக்கே. என் புத்தியை தெளிவு பண்ணிட்டீங்க சம்பந்தி. நான் ஒண்ணுமே செய்யல, எல்லாம் ஆண்டவன் செய்யல. அவன் சித்தப்படித்தான் எல்லாமே நடக்கு. சம்பந்ி, எனக்கு இப்பவே உடனே ஊருக்கு போகணும்னு தோணுது சம்பந்தி. வீட்டில் லீலா தனியா இருப்பா, வயிற்று பிள்ளைக்காரு பொண்ணு. அப்போவாது மீனாட்சி இருந்தா அவளை பார்த்துக்கிட்டா. இனிமே நான் தானே அவளை பார்த்துக்கணும் சம்பந்தி. இனிமே லீலா என் மருமக இல்லை, என் மக மாதிரி. நான் உடனே கிளம்பணும் சம்பந்தி. என்னாச்சு சம்பந்தி? என்ன கை தாங்களா பிடிச்சுக்கிட்டீங்க? ஆமா சம்பந்தி, சில சமயங்கள்ல சில நேரத்துல இந்த மாதிரி பிடிமானம் தேவைப்படுது. முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீரதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.